ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கோன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், அதனுடைய வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? நான் ரொம்ப வளவலன்னு பேச விரும்பலை, ஷார்ட்டாகவே நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு நேற்று போட்ட வீடியோவில் ஒரு கமெண்ட்டில் வந்து 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னீங்க, அப்போ நீங்கள் வந்து நடிக்கிறீங்களா, அப்போ வந்து பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து பொய் சொல்லலை, நான் நடிக்கலை. அந்த வீடியோ நல்லா போய் பாருங்கள். நான் வந்து கூட பிறந்தவங்களும் சரி பெற்றவங்களும் சரி நம்மளை புரிஞ்சிக்கலன்னு தான் நான் சொன்னேனே தவிர, நான் என் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்ற வார்த்தையை நான் சொல்லலை. நான் 1க்கு 2 வாட்டி அந்த வீடியோவை நான் திரும்ப பார்த்தேன். நீங்கள் கொஞ்சம் போய் திரும்ப பாருங்கள் அந்த வீடியோவை. ஓகேங்களா? நான் அந்த மாதிரி சொல்லலை. அதே மாதிரி என்னென்னா, எனக்கு ஒரு பிரச்சனைனா என் அப்பா அம்மா எவ்வளோ சண்டை போட்டாலும் என்னை விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. என் அப்பா அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் என் அப்பா அம்மாவை விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் வந்து எந்த ஒரு பெற்றவங்களும் எந்த ஒரு கூட பிறந்தவங்களும் நம்மளை தூக்கி போட்டு முடியாது. இன்றைக்கி என் அண்ணா பேசலைனாலும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு தங்கச்சி தானே நான் அவனுக்கு. என்கிட்ட பேசலைனாலும் நான் அவனுக்கு தங்கச்சி, அவன் எனக்கு அண்ணா தானே. அதனால் வந்து அந்த 2 கமெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே, கொஞ்சம் இல்லை நிறையாவே கஷ்டமாக இருந்தது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் நான். அதே மாதிரி என்னென்னா, இன்றைக்கி வந்து நான் வேலைக்கு போகாமல் ஏன் இருக்கேன் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து போகாமல் இருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், என்ன மருந்து கொடுத்தாங்க, என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படியே வீட்டில் நடந்ததையும் நம்ம பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். என்ன பண்ணுறாங்க மாமா பார்த்தீங்கன்னா? என்ன மாமா பண்ணுறீங்க? டீ போடுறாங்க. இன்றைக்கி நான் லீவு, அதனால் வந்து காலையிலே சரி வீடியோ எடுத்து நம்ம சீக்கிரமாக இன்றைக்கி வீடியோ போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன் லீவு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, குட் மார்னிங் காலையிலே ஆரம்பிக்கலாமே அப்படின்றதுக்காக தான் டீலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 6:10 ஆகுது. எந்திரிச்சிட்டோம். 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். ஆனாலும் அப்படியே சரி லீவு தானே, அப்படி கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டு இருந்தேன். இன்றைக்கி நிறையா விஷயம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன செய்கிறேன் அப்படின்றதையும் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஓகேங்களா? பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், என்னுடைய கால் வீக்கத்துக்கு வந்து சுடு தண்ணி, அதுக்கப்புறம் கல் உப்பு போட்டு கொஞ்சம் பாருங்கள் கால் எப்படி இருக்குது, வீக்கி போய் அடிப்பாதம் வரைக்கும் எனக்கு ரொம்ப வீக்கமாக இருக்குது. அதனால் வந்து கல் உப்பு போட்டு காலை வந்து ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது. காலை உள்ளே வைக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இருக்குது. அப்பா சுடுது மாமா. போது விடு மாமா. பார்த்தீங்கனாலுமே தெரியும் கால் எப்படி வீங்கி போயிருக்குது அப்படின்றது. நான் இன்றைக்கி இதுக்காக தான், இந்த காலுக்காக தான் வந்து நான் லீவே எடுத்திருக்கேனே. நான் உங்களுக்கு இன்னும் வந்து மெடிசனும் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் என்ன வந்திருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா? தண்ணி வண்டி வந்திருக்கு, தண்ணி பிடிச்சாச்சு. இவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரு வேலையாக பார்க்கணும். பாருங்கள், பிரிஞ்சி செய்கிறதுக்காக கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தக்காளி, இதில் வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம். இந்த பக்கம் மீன் மேக்கர் ஊற வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பிரியாணி அரிசி தான் ஊறுது. ஓகேங்களா? கடகடன்னு செய்யலாம். இன்றைக்கி வீட்டில் இருக்கிறதுனால இதை செய்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மசாலா வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி இன்னும் எண்ணெய் பிரியணும். அப்போ மசாலா நம்ம வந்து எந்த அளவுக்கு பிரிஞ்சிக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த டேஸ்ட் இருக்கும். ஓகேங்களா?
ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் மேக்கரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை வந்து தண்ணி வடிகட்டி அரிசியும் நம்ம சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். பார்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மீன் மேக்கரை போட்டதை காட்ட முடியல, டைம் ஆகிடுச்சி, ஆல்ரெடி மணி 8 ஆகிடுச்சி, அதனால் போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு ஒரு கொதி வரும்போது நம்ம வந்து மூடி தம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விசில் 2 விசிலில் நம்ம ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு. இது வந்து இப்போ காலையில் சாப்பிட்றதுக்காக மட்டும்தான், ஏன்னா காலையில் எதுவும் செய்யலை பார்த்தீங்களா. சாப்பாடு வந்து தம்மு வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். சாப்பாடு இது பாருங்க நல்லா வெந்திருக்கு. இதை வந்து கலரி இப்போது மாமா, கோபி, ஹரி 3 பேர் சாப்பிட்டு அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்கன்னா நம்ம குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு மாத்திரையை போடும்போது உங்களுக்கு ஆகும். பார்த்தீங்களா இப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் பிரிஞ்சி, அதுக்கு தயிர் பச்சடி. ஓகேங்களா. காலையில் ரெண்டும் ஒன்று தான். காலையில் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டு அவங்கவுங்க கிளம்ப போகிறாங்க. ஓகே, கிளம்பட்டும். இதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பிரச்சனை, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை கால் வந்து ரொம்ப வீங்க ஆரம்பிச்சிடுச்சு. வேலைக்கு போய் ஒரு பிரச்சனையாக வர ஆரம்பித்ததுக்கப்புறம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யூரின் போகாமல் இருக்கிறதுனால காலையில் 6:30 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்புனா கடைக்கு போகிறதுக்கு மணி 7 ஆகிடுது. அங்கே போயிட்டு அங்கே யூரின் பாத்ரூம் இல்லையா, அதனால் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா யூரின் அடைக்கி கை கால் வந்து ரொம்ப வீங்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னால் சுத்தமாக முடியவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த கை இந்த இடம்லாம் வந்து ஒரு மாதிரி வீங்கின மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம். அதுக்கப்புறம் கை கால் ரொம்ப வீங்கின மாதிரி ஆனதுனால என்ன பண்ணேன்னா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன்னா ஓம் சாய் சக்தி, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் போயிருந்தேன். இவங்க வந்து ஒரு லேடி டாக்டர் தான். இவங்ககிட்ட போனோடனே பார்த்துட்டு என்னை செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாமே செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா, யூரின் வரல அப்படின்னு சொன்னோன்னே, நான் எப்போவுமே எனக்கு கருத்து தெரிஞ்சதுலேருந்து ஒரு நாளைக்கு 1 வாட்டி 2 வாட்டி தான் யூரின் போவேன் நான். அதுக்கப்புறம் இன்னும் அந்த 1 வாட்டி 2 வாட்டி போகாமல் இருந்ததுனால தான் வந்து எனக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து இந்த நீர் டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீர் டேப்லெட்டு. இந்த டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா 4 mg 40 mg கொடுத்துருக்காங்க. 20 பார்த்தாங்க, அது இல்லை, அதனால் வந்து 40 mg கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த மாத்திரை வந்து பாதி மாத்திரையே போட சொன்னாங்க, 3 மாத்திரையாக போட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்னொன்று என்னென்னா, கிட்னி டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க, ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதையுமே எடுத்துடுங்க, ஒரு வாட்டி நம்ம கிட்னியை வந்து டெஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்னி டெஸ்ட்டை எடுத்தோம் நாங்கள். ப்ளட் டெஸ்ட்டு தான் எடுத்தோமே. கையில் ஒரு 2-3 வாட்டி குத்துனாங்க, ரத்தமே வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரத்தம் ரொம்ப பிளாக் கலரில் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுத்து மறாவது நாள் எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ரிப்போர்ட்டில் வந்து நார்மல் தான் வந்து இருந்தது. நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், என்ன சொல்ல போகிறாங்க ஏது சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு. நார்மல் தான் வந்திருக்கு. நான் அந்த ரிப்போர்ட்டையும் உங்களுக்கு வந்து தம்ப்லைனில் மேலே வைக்கிறப்பா, செக் பண்ணிக்கோங்க நீங்கள். இவ்வளோ தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கான ரீசனு, லீவ் போட்டதுக்கான ரீசன் இது தான். ஓகேங்களா. யாராவது இந்த மெடிசன் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மெடிசன் வந்து நம்ம ரெகுலராக எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று ஒரு மாத்திரை போட்டேன். நேற்று வந்து முழு மாத்திரையாக போட்டுட்டேன். ரொம்ப உடம்பு டயர்டாயிடுச்சு. அடிக்கடிக்கு யூரின் வந்துகிட்டே இருக்கிறதுனால தான் வந்து வேலைக்கு போகல. அது மட்டும் இல்லாமல் கடையில் வந்து கண்டினியூவாக நம்ம நின்றுட்டே இருக்கிறதுனாலையும் நமக்கு வந்து இப்போ ரொம்ப வேலை அதிகமாக இருக்கிறதுனால நின்றுட்டே இருக்கிறதுனால வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் மேபி நிற்கிறதுனால வேணால் நம்ம கால் வீங்கி இருக்கும் அப்படின்ற ஒரு பக்கமும் எனக்கு தோணுது. யாராவது இந்த டேப்லெட் வந்து யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோதான். ஓகே, பை. என் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.